குட்டி என்னங்க இந்த வெளியில போயிட்டு இருப்பா. வெளியில போறீங்களா? ஆமா. இருங்க ஒரு நிமிஷம், ஏங்க நில்லுங்க. என்னப்பா? இந்தாங்க வரும்போது அந்த வீட்டு வாடகை கொடுத்துட்டு வந்துருங்க. வீட்டு வாடகையா? ஆமாங்க, ஏற்கனவே 2 நாள் கூட போயிருச்சுன்னா அந்த அம்மா வந்து சத்தம் போட்டுட்டு போச்சு. கொடுத்துட்டு வந்துருங்க. சரி. நீ என்னம்மா காலேஜ் டைம் ஆச்சு இன்னும் கிளம்பாம இருக்கா? இல்லண்ணே, காலேஜ் ஃபீஸ் கட்டலைன்னு சொல்லி நேத்தே வான் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்கண்ணே. நேத்த பண்ணாங்களா? ஏன் முன்னாடி எனக்கு சொல்லவே இல்லை? இல்லண்ணே, ஏற்கனவே 2 தடவை ஃபீஸ் கட்ட சொல்லி வான் பண்ணாங்க. நான் தான் உங்களுக்கு வேலை இல்லை கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லி சொல்லாம விட்டுட்டேனே. ஆனா நேத்து வந்து நாளைக்கு நீ ஃபீஸ் கட்டினாதான் காலேஜ் வரணும், இல்லைன்னா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கண்ணே. இந்த கட்டிட்டு காலேஜ் போப்பாரு. வேண்டாண்ணே, இருக்கட்டும்ண்ணே. பிடிப்பா? இல்லண்ணே வேணாண்ணே. இந்த பிடிப்பா போய் கட்டு. காலேஜ் போகாம இருக்க போறியா? காசை கொண்டா முத. ஏங்க உங்களை நான் என்ன செய்ய சொன்னேன், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? போய் வீட்டு வாடகையை கொடுத்துட்டு வாங்கன்னு சொன்னா உங்க தொங்கச்சிட்ட வந்து காசை கொடுத்துட்டு இருக்கீங்க. ஏய், காலேஜ் பணம் கட்டுறதுக்காண்டி விரட்டு போட்டு வந்து உட்காந்துருக்குள்ள அந்த பிள்ளை வந்துட்டு இருக்க. ஆமா, இப்ப உங்க தங்கச்சி காலேஜ்ல படிச்சு கலெக்டர் ஆகி அதான் நீங்க நாட்டை காப்பாத்த போறாளாக்கும். இங்க பாரு, அவ படிச்சு கலெக்டர் ஆறாளோ ஆகலையோ, யாரு கை விட்டாலும் அவ படிச்ச படிப்பு கை விடாது. அவ படிச்ச படிப்பு என்னைக்கு கை கொடுக்கும். நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு அது தேவையில்லை. நானே வீட்டுக்காரமா பார்த்து வாடகை காசை கொடுத்துக்கிறேன். நீங்க எப்படியும் போய் தொலைங்க. பெத்தியாப்பா, நான் அன்னைக்கே சொன்னேன் ஒழுங்கு ஹாஸ்டல் தங்கி படிண்டு. இந்த ராட்சஸ்ல இருந்து புடுங்க போறதை விட நீ ஹாஸ்டல் கூட நிம்மதியா படிச்சு நல்லா இருப்ப. இங்க எதுவும் உன்னை படிக்க விட மாட்டா, உன்னை பேசியே கொண்டுருவா. அது இல்லண்ணே, எனக்கு ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லை. அப்படி நான் ஹாஸ்டல் போயிட்டேன்னா இங்க இருக்கவங்க எல்லாருமே தாய் தகப்ப இல்லாத பிள்ளைய அவங்க அன்னிக்காரி வந்ததுமே ஹாஸ்டலுக்கு அனுப்பிட்டாங்கன்னு சொல்லி அண்ணியத்தானே ரொம்ப தப்பா பேசுவாங்க. அண்ணே, அவங்க எனக்கு உறவு பேனா அண்ணியா இருக்கலானே, ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவங்கள அம்மாவா தானே பாக்குறேன்.